கிரெடிட் பே அப்ளிகேஷனில் 56,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்து கிரெடிட் ஆகுது அமௌண்ட்டு, மந்த்லி வந்து எவ்வளவு கட்டணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு 29,000 வந்து எனக்கு கிரெடிட் பேயில் கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 47 ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க, 47,000. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி 56,000 எனக்கு இப்போ கிரெடிட் லிமிட்டாக வந்து நிற்கிது 56,000 ரூபாய்க்கு. இந்த 56,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ கெட் நவுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 10 மந்த்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. 56,000 ரூபாய்க்கு நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா லோன் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 10 மந்த்ஸ். 10 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6,346 ரூபா, அதாவது 40,000லேருந்தே வந்து லோன் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி இதிலே போட்டிருக்காங்க. 40, 45, 50, 55, 56 எவ்வளோ நாளுமே நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப லோன் தேவைப்பட்டுச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த லோன் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 56,000க்கு 10 மந்த்ஸ் வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பார்த்தீங்கன்னா 28%, அதாவது பைசா வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா 44% வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம். 56,000 ரூபாய்க்கு எவ்வளவு கிரெடிட் ஆகுது இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போ வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தெரிஞ்சிடும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரெடிட் ஆகிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 52,183. இது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ், இந்த சிபில் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டால் பார்த்திங்கன்னா 53,023 ரூபா வந்து கிரெடிட் ஆகுது. பேலன்ஸ் 3,000 ரூபா. இதை எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேயில் ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க, 100% வந்து வேவியர் பண்ணுற மாதிரி. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 55,973 ரூபா, பேலன்ஸ் 27 ரூபா தான் நமக்கு வந்து, அதாவது ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் மாதிரி எடுக்கிறாங்க. டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் ஜிஎஸ்டி 3 ரூபா, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 24 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா 6,433 ரூபா ஃபஸ்ட்டு கட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6,346. இப்படி பார்த்தீங்கன்னா 6,349 கடைசியாக வந்து கட்டணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம். 6,346 × 10 போட்டு பார்த்தீங்கன்னா 63,460. 63,460 மைனஸ் 55,973 போனால் 7,487. 7,487 10 மாதத்துக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு 748 ரூபா வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க கிரெடிட் பேயில். இந்த 56,000 ரூபாய்க்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1.35% வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இப்போ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 56,000 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து போட தான் செய்கிறாங்க. ஸோ மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டி வந்து மிக மிக குறைவு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக போடுறாங்க. இதில் அப்படி இல்லை. இதில் ப்ராசஸிங் ஃபீஸே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வந்து போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சொன்ன அமௌண்ட் அப்படியே கிரெடிட் பண்ணி விட்றாங்க. எதுலையுமே இப்படி கிரெடிட் பண்ணி விட மாட்டாங்க. 100% ஆஃபர் அப்படின்ட்டு இதில் வந்து கிரெடிட் பண்ணி விட்டுறாங்க நமக்கு. ஸோ இந்த லோன் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரெடிட் லிமிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.